பாத்திரம் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை சர்க்கரை பாகுப்பதோ காம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இது வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1/2 கப் கொஞ்சம் குறைவாக வந்து தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையல்களை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை வந்து 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ 2 கப் அளவு கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் இது சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தோசை மாவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கும். அதை விட கொஞ்சம் கெட்டியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் கூட இந்த கட்டி சேராத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த வாட்டர் பாட்டில் உள்ள சேர்த்துக்கலாங்க. மாவோட பதம் பாருங்க, இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப கரெக்டாக நல்லா இருக்கும். ஒரு கடாய் வச்சு இப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நூல் எது கட்ட தேவையில்லைங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியோ இல்லை தோசை திருப்பி இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு விட்டுறலாங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த கரண்டியை வந்து லைட்டாக அந்த கரண்டி மேலே கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கரண்டியில் வந்து மாவு அதிகமாக ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மாவு அழகாக வெளியில் வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 சைடும் ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து கட்டி வெல்லம் சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இல்லாமல் இருக்குங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால எனக்கு கலர் இந்த கலரில் வந்திருக்கு. நீங்கள் சூப்பராக டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது.